Hi friends, welcome back to our channel Easy Way to Learn English. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா sentences, ஒரு வாக்கியத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே ஒரு சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ணணும் அப்படின்னா அதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த சென்டென்ஸ் மீனிங்ஃபுல்லாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதான். ஒரு வாக்கியம்னாலே அதில் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அது ஒரு முழுமையான அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தால் அது ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் எழுதும்போது வார்த்தைகளாக எழுதும்போது அதில் நீங்கள் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா COPS காப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சி அப்படின்னா கேபிட்டலைஸ். ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்கணும். ஓ அப்படின்னா ஆர்கனைஸ். வேர்ட்ஸை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணணும். பி அப்படின்னா பங்க்சுவேட். எங்கேயாவது கொஸ்டின் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஃபுல் ஸ்டாப் அதெல்லாம் தேவைப்பட்டால் அதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை எழுதணும். லாஸ்ட் எஸ்ங்கிறது ஸ்பெல்லிங். ஒவ்வொரு வேர்டோட ஸ்பெல்லிங்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எழுதும்போது பேசும்போது அப்படின்னா அது கிராமட்டிக்கல் எரர் இல்லாமல் கரெக்டாக பேசுகிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நான் என்னென்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை ஒன் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்க வந்தீங்கன்னா கிளியராக புரியும். எக்ஸசைஸ் 1 பார்க்கலாம் வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில வேர்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் ஹோம்ஒர்க் மஸ்ட் டூ ரெகுலர்லி யூ. ஸோ இப்படி கொடுத்ததை நம்ம சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்ஷனை செஞ்சது யார், அது சப்ஜெக்ட் யாருங்கிறதா முன்னாடி கொண்டு வரணும். ஸோ இந்த இடத்துல யூ அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு வரணும். யூ மஸ்ட் டூ. யூ வந்துருச்சுனாலே, ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சுனாலே சப்ஜெக்டை தொடர்ந்து வேர்ப் போடுறது தான் கரெக்டான ஃபார்மேஷனாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு வேர்பை கொடுக்கணும். இங்கே வேர்புங்கிறது என்ன அப்படின்னா மஸ்ட் டூ. ஸோ இந்த மஸ்ட் டூங்கிறத போட்டுட்டு அவங்க எதை செய்யணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, அது அட்ஜெக்டிவாக இருக்கலாம், அட்வர்பாக இருக்கலாம், அதை அடுத்து யூஸ் பண்ணணும். யுவர் ஹோம்ஒர்க் அப்படிங்கிறத அடுத்து போடணும். அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலராக. ஸோ ரெகுலர்லி. யூ மஸ்ட் டூ யுவர் ஹோம்ஒர்க் ரெகுலர்லி. ஸோ இப்படி குழப்பி கொடுத்துருக்க வேர்ட்ஸை நம்ம கரெக்டாக இடத்துல ஃப்ரேம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறத நம்ம ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம். புக்ஸ் த ஷெல்ஃப்ஸ் ஆன் தெர் ஆர். ஸோ இதை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம், there are books on the shelves. The park in the boys are playing. ஸோ பாய்ஸுங்கிறது தான் முன்னாடி வரணும். ஸோ த பாய்ஸ், அதுக்கடுத்து வேர்ப் வரணும், ஆர் பிளேயிங். அடுத்த ரிமைனிங் பார்ட்டை அப்படியே போட்டலாம், இன் த பார்க் அப்படின்னு. இஸ் த டாக் அனிமல் எ ஃபெய்த்ஃபுல். ஸோ இங்கே நம்ம டாகை பற்றி பேசுகிறோங்கிறது புரியுது. ஸோ அதனால் டாகை முன்னால் போடணும். த டாக் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் அனிமல். Children good the truth always tell. Good children always tell the truth. So good childrenங்கிறத நம்ம முன்னால் கொண்டு வரணும். My birthday 16th July on is. ஸோ இங்கே பர்த்டே பற்றி பேசுகிறோன்னு தெரியுது. ஸோ my birthday is on 16th July. Often goes my uncle by plane to Delhi. ஸோ இங்கே அங்கிளை பற்றி பேசுகிறோம். My uncle often goes to Delhi by plane. Saw I a snake in the garden. இதில் பாருங்க, நான் அப்படின்னு தானே சென்டென்ஸை தொடங்குவோம். ஸோ நான் என்ன பண்ணேங்கிறத சொல்ல போகிறோங்கிற மாதிரி. I saw a snake. I வந்துட்டாலே அடுத்து வேர்பை போடணும். வேர்ப் இங்கே saw. I saw a snake in the garden. நான் எதை பார்த்தேன், ஸ்னேக்கை. எங்கே பார்த்தேன், in the garden. ஸோ இந்த மாதிரி கொஷின் மேலே கொஷின் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கனாலே ஒரு சென்டென்ஸை ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். Rises the east in the sun. ஸோ சன்னை பற்றி பேசியிருக்காங்க. The sun rises in the east. TV watch in the evenings we. ஸோ இங்கே விங்கிறதா சப்ஜெக்ட். விக்கு அப்புறம் வேர்ப் போடணும், வாட்ச். வி வாட்ச், எதை வாட்ச் பண்ணுவோம், டிவி. எப்போ வாட்ச் பண்ணுவோம், இன் த ஈவினிங். எவரெஸ்ட் த ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் த வேர்ல்ட் இஸ். எவரெஸ்ட் இஸ் த ஹையஸ்ட் மவுண்டெயின் இன் த வேர்ல்ட். ஸோ எக்ஸசைஸ் 2 போகலாம். இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா த மூன் அண்ட் நைட்.
ஏதோ ஒரு சென்டென்ஸோட ஒரு சின்ன பார்ட்டை கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்மளை சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப க்ரியேட்டிவான எக்ஸசைஸ் தான். ஏன்னா கொடுத்துருக்க வேர்ட்ஸை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மேக் பண்ணலாம். இங்கே வந்து நான் எனக்கு என்ன தோணியிருக்கோ அதை நான் மேக் பண்ணியிருக்கேன். பேர்ட்ஸ் அண்ட் நெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நான் என்ன மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேர்ட்ஸ் பில்ட் நெஸ்ட் இன் த ட்ரீஸ். இது வந்து காமனாக எல்லாரும் சொல்லக்கூடியது. செகண்ட் ஒன் பாருங்கள், கேட்ஸ் அண்ட் மில்க். இதை வச்சு நான் மேக் பண்ண சென்டென்ஸ் வந்து கேட்ஸ் ட்ரிங்க் மில்க் அப்படின்னு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு கூட மேக் பண்ணிக்கலாம். டாம் அண்ட் ஹிஸ் டாக். ஸோ இதை வச்சு நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னா, டாம் அண்ட் ஹிஸ் டாக் வென்ட் ஃபார் அ வாக் அப்படின்னு மேக் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் ஒன், த சன் அண்ட் த ஸ்கை. இதை வச்சு நான் என்ன மேக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, த சன் இஸ் ஷைனிங் இன் த ஸ்கை. Cows and grass. Cows eat grass. Bees and honey. Bees produce honey. Hindi and India. இதை வச்சு நான் என்ன மேக் பண்ணியிருக்கேன்னா, ஹிந்தி இஸ் ஒன் ஆஃப் த பாப்புலர் லாங்குவேஜஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் ஹிந்தி இந்தியா வச்சு வேறு சென்டென்ஸ் கூட மேக் பண்ணலாம். கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் த மாடர்ன் வேர்ல்ட். கம்ப்யூட்டர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த மாடர்ன் வேர்ல்ட். Then last one, the Taj Mahal and Agra. So the Taj Mahal is located in Agra அப்படின்னு நான் மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா வேறு கூட மேக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எக்ஸசைஸ் 3 பார்க்கலாம். இதில் எப்படின்னா, ஒன் சைடு சப்ஜெக்ட்ஸை கொடுத்துட்டு அனதர் சைடு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்மளையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹெர்பிவோரஸ். ஹெர்பிவோரஸ் அப்படின்னா அது வந்து பிளான்ட் சாப்பிடக்கூடிய அனிமல்ஸை தான் ஹெர்பிவோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ரிமைனிங் பார்ட் இந்த சைடு இருக்க பாருங்கள். அனிமல்ஸ் ஈட் பிளான்ட்ஸ். ஃபிஷ்ஷோட கனெக்ட் ஆகக்கூடிய வேர்ட் வந்து லிவ்ஸ் அண்டர் வாட்டர். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். ஃபிஷ் லிவ்ஸ் அண்டர் வாட்டர். த டென்டிஸ்ட். டென்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? த டென்டிஸ்ட் இஸ் எக்ஸாமினிங் த டீத். ஸோ இதுதான் இங்கே கரெக்டான மேட்சாக இருக்கும். ஃபோர்த் ஒன் பாருங்கள், த கப்பிள். கப்பிள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, அது கப்பிள் ரிலேட்டடான வேர்ட்ஸ் எங்கேயாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹாவ் நோ சில்ட்ரன். அந்த கப்பிளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாவ் நோ சில்ட்ரன் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் மதர். ஸோ கிராண்ட் மதர் ரிலேட்டடாக ஹேஸ் ரிங்கிள்ஸ் ஆன் ஹர் ஃபேஸ். ஸோ இங்கே பாருங்கள், ரிங்கிள்ஸ் அப்படின்னா சுருக்கங்கள். அவங்க முகத்தில் வந்து சுருக்கங்களோட கிராண்ட் மதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. டிட் த. ஸோ டிட்டில் ஆரம்பித்ததுனால இது ஒரு கொஷனிங் வேர்டாக இருக்கும். ஸோ இங்கே கொஷனிங் வேர்டு பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ அதில் எது சூட் ஆகுதுன்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். டிட் த மட்டும் கொடுத்ததுனால டிட் த சில்ட்ரன் போர்ட் த ட்ரெயின். அந்த குழந்தைங்க அந்த ட்ரெயினில் ஏறிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். வி பிளேட். என்ன பண்ணுவாங்க, என்ன ப்ளே பண்ணுவாங்க? எ ஃபன் கேம் டுடே. லைட். லைட் என்ன பண்ணும்? லைட் மேக்ஸ் த ரூம் பிரைட். டு யூ அப்படின்னு அகெயின் ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இந்த ரிமைனிங் இன்னொரு கொஸ்டின் வந்து லைக் வாட்சிங் அ ஃபைட். உனக்கு வந்து ஃபைட்டை பார்க்குறது பிடிக்குமா? ஸோ அதுதான் வந்து டு யூ லைக் வாட்சிங் அ ஃப்ளைட். லாஸ்ட் ஒன், சோனியா. சோனியா இஸ் அரைவிங் ஆன் டியூஸ்டே. ஸோ இந்த மாதிரி நம்மளே வந்து மேட்ச் பண்ணலாம். நம்மளுக்கு அர்த்தம் புரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாகவே மேட்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸசைஸ் 4 பார்க்கலாம் வாங்க. கிவ் ஆன்சர்ஸ் டு த ஃபாலோயிங் கொஷின்ஸ். இப்போ வந்து ஒரு சென்டென்ஸை அமைக்கிறது நமக்கு தெரியுமானா தெரியும். ஒரு சென்டென்ஸை உருவாக்க தெரியுமானா தெரியும். ஒரு சென்டென்ஸோட பார்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சிருந்தால் அதை கனெக்ட் பண்ண தெரியுமானா தெரியும். ஸோ அதுதான் வந்து 3 எக்ஸசைஸஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4th ஒன், யாரோ ஒருத்தவங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்களால் அதுக்கு வந்து ஒரு வாக்கியத்தை பதிலாக கொடுக்க முடியுதா, ஒரு சென்டென்ஸாக நீங்கள் அவங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் பாருங்கள். ஆர் யூ நாட் வெல். நீ நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க நான் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோம் இல்லையா. ஸோ எஸ் ஐ எம் நாட் வெல். ஆமாம் நான் நல்லா இல்லை, ஏதோ ஒரு ஃபீலிங் பேடாக இருக்குது, இல்லைனா இல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஹாவ் யூ நாட் ரிட்டன் இன் யோர் நோட் புக். நீ உன் நோட் புக்கில் எழுதலையா அப்படின்னு கேட்குறாங்க. நோ ஐ ஹாவ் நாட் ரிட்டன். இல்லை நான் எழுதலை அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இதுக்கு பாசிட்டிவ் வேவாகவும் ஆன்சர் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து என்னோடய ஓன் ஆன்சர் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இன்னொரு டைப்பாகவும் ஆன்சர் கொடுக்கலாம். எஸ் ஐ ஹாவ் ரிட்டன் அப்படின்னு கொடுக்கலாம்.
டோன்ட் யூ லைக் டு ப்ளே வித் அஸ், எங்கள் கூட விளையாட உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, ஐ லைக் டு ப்ளே வித் யூ. இல்லை இல்லை, எனக்கு உங்கள் கூட விளையாட பிடிச்சிருக்கு. ஸோ நெகட்டிவாக கேட்குற கொஸ்டினுக்கு நம்மளும் நெகட்டிவ் நோன்னு ஆரம்பித்து அடுத்து பாசிட்டிவ் ஆன்சரும் கொடுக்கலாம். இல்லை பாசிட்டிவாக ஆரம்பித்து எஸ் ஐ லைக் டு ப்ளேன்னு கொடுக்கலாம், தப்பு இல்லை. வாஸ் நாட் ராமா ப்ரெசன்ட் எஸ்டர்டே, நேற்று ராமா ப்ரெசண்ட்டா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ராமா வாஸ் நாட் ப்ரெசன்ட் எஸ்டர்டே. ஆமாம், அவன் நேற்று வரல. ஹேவன்ட் யூ ப்ராட் யுவர் ட்ராயிங் புக் எல்லாம், உன் கூட ட்ராயிங் புக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரலையா? ஐ ஹாவ் ப்ராட் மை ட்ராயிங் புக், நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஹவ். கான்ட் யூ ஒர்க் திஸ் ஈஸி சம், இந்த ஈஸியான சம்மை உன்னால் செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் ஐ கேன் ஒர்க் திஸ், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. இஸ் நாட் ஹீ டெஃப், அவன் வந்து டெஃப் இல்லையா 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 அப்படின்னு கேட்குறதுக்கு தான் இஸ் நாட், cannot, won't, did not அப்படிங்கலாம் கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு நெகட்டிவ் வேவாகவும் ஆன்சர் பண்ணலாம், இல்லை பாசிட்டிவ் வேவாகவும் ஆன்சர் பண்ணலாம். எஸ் ஹீ இஸ் டெஃப், ஆமாம் அவன் டெஃப் தான். won't you give me your book, உன் புக்கை என்கிட்ட தரமாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐ வில் கிவ் யூ மை புக், உனக்கு என் புக்கை தருவேன். didn't you see him playing there, அவன் அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கதை நீ பார்த்தியா? ஐ saw him playing there, அவன் விளையாண்டுட்டு இருக்கதை நான் பார்த்தேன். isn't it a nice weather today, isn't it a nice weather today, இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், இட்ஸ் அ நைஸ் வெதர் டுடே அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நோ, இட்ஸ் நாட் அ நைஸ் வெதர் டுடே அப்படின்னும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்க, அதில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அதை வச்சு நீங்களும் இன்னும் நிறையா சென்டென்ஸ் மேக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சென்டென்ஸ்க்குன்னு சில டைப்ஸ் எல்லாம் இருக்குது, 3 or 4 டைப்ஸ் இருக்குது. அது என்ன, எப்படி இருக்குது, அதோட அர்த்தம் என்ன, அந்த மாதிரியான சென்டென்ஸை நம்ம எப்படி மேக் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.